வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் வள்ளி. ரோஜா சீரியலின் தயாரிப்பு நிறுவனமான சரிகம நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியுள்ள வள்ளி சீரியல் தற்போது புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது. இதுவரை தமிழ் மொழியில் ஒளிபரப்பாகிய சீரியல்களின் டாப் 10 பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. வள்ளி சீரியல் சமீபத்தில் நிகழ்த்திய சாதனை என்ன என்பதை பற்றியும், இதுவரை வெளிவந்த தமிழ் சீரியல்களின் எந்த டாப் 10 பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சின்னத்திரை சீரியல்களின் வரலாற்றில் அதிக எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் சீரியல் வள்ளி. டிசம்பர் 17, 2012 சன் டிவியில் வள்ளி சீரியலின் முதல் எபிசோடு ஒளிபரப்பானது. இதுவரை வள்ளி சீரியல் 1900 எபிசோடுகளை நிறைவு செய்துள்ளது. சன் டிவியில் இரவு 10:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் இந்த சீரியலை சரிகம நிறுவனம் தயாரித்து வருகிறது. இதுவரை 6 இயக்குனர்கள் இந்த சீரியலை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 7வதாக ஆனந்த் பாபு இயக்கி வருகிறார். இவர் சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் திரைக்கதை அமைத்துள்ளார். விரைவில் 2000 எபிசோடுகளை நெருங்கி கொண்டிருக்கும் வள்ளி சீரியல் இதுவரை தமிழ் மொழியில் அதிக எபிசோடுகள் ஒளிபரப்பாகிய சீரியல்களின் டாப் 10 பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. இனி தமிழ் மொழியில் பிரபலமாக இருக்கும் சீரியல்களில் அதிக எபிசோடுகள் ஒளிபரப்பாகிய சீரியல்களை பற்றி பார்ப்போம். மிர்ச்சி, செந்தில் மற்றும் ஸ்ரீஜா நடிப்பில் வெளியான மதுரை சீரியலுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து சரவணன் மீனாட்சி ஒளிபரப்பானது. மொத்தம் 3 சீசன்களாக வெளிவந்த இந்த சீரியலை அழகர் மற்றும் பிரவீன் பென்னட் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 சீசன்களையும் சேர்த்து 1762 எபிசோடுகள் ஒளிபரப்பானது. இந்த 3 சீசன்களோட வெற்றியை தொடர்ந்து தெலுங்கு, பெங்காலி மற்றும் கன்னட மொழியில் ரீமேக் செய்யப்பட்டது. ராதிகா இரட்டை வேடத்தில் நடித்து வெளிவந்த சீரியல்களில் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற சீரியல் வாணி ராணி. இந்த சீரியல் ஜனவரி 2013 முதல் டிசம்பர் 2018 வரை சன் டிவியில் ஒளிபரப்பானது. வாணி ராணி சீரியல் மொத்தம் 1743 எபிசோடுகள் ஒளிபரப்பானது. 2003 முதல் 2009 வரை சன் டிவியில் ஒளிபரப்பாகிய கோலங்கள் சீரியல் மொத்தம் 1533 எபிசோடுகள் ஒளிபரப்பானது. கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஒளிபரப்பாகிய கோலங்கள் சீரியல் மலையாளம் மற்றும் தெலுங்கில் டப்பிங் செய்யப்பட்டது. மேலும் கன்னட மொழியில் ரீமேக் செய்யப்பட்ட இந்த சீரியலின் டைட்டில் சாங் டி இமானால் இசையமைக்கப்பட்டது. காலா திரைப்பட புகழ் ஈஸ்வரி ராவ் நடிப்பில் சன் டிவியில் ஒளிபரப்பான கஸ்தூரி சீரியல் மொத்தம் 1532 எபிசோடுகள் ஒளிபரப்பானது. கிருஷ்ணா மற்றும் வாணி போஜன் நடிப்பில் வெளியான தெய்வமகள் சீரியல் மொத்தம் 1466 எபிசோடுகள் ஒளிபரப்பானது. கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேல் ஒளிபரப்பான தெய்வமகள் சீரியல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடமும் வரவேற்பை பெற்றிருந்தது. சன் டிவியில் மதிய நேரத்தில் ஒளிபரப்பாகும் சந்திரலேகா சீரியல் 1411 எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பாகி வருகிறது. மதிய நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அதில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து பிரைம் டைமில் ஒளிபரப்பாகி மிகப்பெரிய வெற்றியடைந்த சீரியல் திருமதி செல்வம். இந்த சீரியல் மொத்தம் 1360 எபிசோடுகள் ஒளிபரப்பானது. திருமுருகன் இயக்கத்தில் கிண்ண சாதனை படைத்த நாதஸ்வரம் சீரியல் 1356 எபிசோடுகள் ஒளிபரப்பானது. மிகப்பெரிய வெற்றியடைந்த தென்றல் சீரியல் 1340 எபிசோடுகள் ஒளிபரப்பானது. இந்த வரிசையில் இப்ப வள்ளி சீரியல் இதுவரை 1900 எபிசோடுகள் ஒளிபரப்பாகியுள்ளது. இதன் மூலம் சின்னத்திரை வரலாற்றில் அதிக எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பாகி வரும் சீரியலாக இப்ப புதிய சாதனை படைத்துள்ளது. இதுபோன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.